கோவை மாவட்டத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களின் தொழில் திறனை மேம்படுத்தும் வகையில் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டுவசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் புத்தாக்க பொறியாளர் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. 18 வாரங்கள் கொண்ட இந்த பயிற்சி கோவை, திருநெல்வேலி, திருச்சி, சேலம், ஓசூர் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய இடங்களில் தங்கும் வசதியுடன் வழங்கப்படும். இதில் சிஸ்டம் இன்ஜினியரிங் எக்ஸ்பர்டீஸ், எலக்ட்ரானிக் சிஸ்டம் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், ரோபோட்டிக்ஸ் மற்றும் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் போன்ற முக்கிய துறைகளில் பயிற்சி அளிக்கப்படும். பயிற்சியின் முடிவில் டெக்னாலஜி ஸ்டார்ட்-அப்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, மொபிலிட்டி அண்ட் ஆட்டோமோட்டிவ் கம்பெனி போன்ற தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்று மாதம் குறைந்தபட்சம் ரூபாய் 20,000 ஊதியம் பெறலாம். பயிற்சிக்கான கட்டணத்தை தாட்கோ ஏற்கும். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும். 2022, 2023 மற்றும் 2024 கல்வியாண்டில் ஏதேனும் ஒரு இளநிலை பொறியியல் பட்டய படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 21 25 வயதுக்குள் இருக்க வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். தகுதி உள்ளவர்கள் www.tahdco.com என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என ஆட்சியர் மார்ச் 20 தெரிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.